கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 57 அதிகாரம் 18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் போகும் பாதையை அறிந்திருக்கிற தேவன். நம்மிலே அநேக குறைகள் காணப்படலாம், குற்றங்கள் காணப்படலாம். ஆனால் அவர் மனப்பூர்வமாய் நம்மை குணமாக்கி நம்மை சிநேகிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை நேசிக்கிற, நம்மை சிநேகிக்கிற தேவன் நம்முடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் அவர் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதையும் தேவன் கண்ணோக்குகிறார். நாம் குணப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆதியிலிருந்த அன்பை நாம் இழந்திருக்கலாம், நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய சீர்கேடுகளை அவர் குணமாக்குகிறார் என்று சொல்கிறார். நம்முடைய பின்மாற்றமான வாழ்க்கையும் கூட தேவன் அப்படிப்பட்ட வழிகளையும் கூட கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் ஒருபோதும் நம்மை அவர் வேண்டாம் என்று வெறுக்கவில்லை. நம்முடைய சீர்கேட்டை பார்த்து நம்முடைய சீர்கேட்டை அவர் குணமாக்குகிறார். ஏனென்றால் அவர்களை நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். ஓசியா 14:4 ஆகவே நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி நம்மை சிநேகிக்கிற தேவன். எரேமியா 3:22 சீர்கெட்ட பிள்ளைகளே மனந்திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். நாம் சீர்கெட்டு போனாலும் அவர் நம்மை பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். அவர் தகப்பன் தான், நாம் அவருக்கு பிள்ளைகள் தான். நாம் தூரமாய் போனாலும் அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகுகிறதில்லை. இளைய மகனுடைய வாழ்க்கையிலே தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரித்து கொண்டு தூரமாய் போகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் உணர்வு வருகிறது, தகப்பனுடைய வீடு ஞாபகம் வருகிறது. மீண்டுமாய் வரும்பொழுது தகப்பன் அவனை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அநேக பிரச்சனைகளினாலே நாம் தேவனை விட்டு தூரமாய் இருப்போமானால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோம். அவர் அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகிக்கிறவர். அவருடைய காருண்யத்தினாலே நம்மை இழுத்து கொள்ளுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆறுதலற்று கர்த்தர் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற அங்கலாய்ப்போடு கூட தேவனை விட்டு நாம் தூரமாய் இருப்போமானால் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன், இருதயத்தில் காணப்படுகிற அங்கலாய்ப்பை எடுத்து போட்டு அவர் நம்மை குணப்படுத்துகிற, காயம் கட்டுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து பாருங்கள், தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோதனைகள், வேதனைகள் எல்லாம் சில காலம்தான். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரிடத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு கிட்டி சேருவோம். நம்முடைய துயரத்திலே நாம் மூழ்கி போய் விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். நம்முடைய வழிகளை அவர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்குகிறார். எதற்காக என்றால் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்காகவே. ஆகவே யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பாதையை வைத்திருந்தார், ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின பின்பு அவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளப்பட்டான். ஆனாலும் அங்கு தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். நாம் தூரமாய் போனாலும் தேவன் மறுபடியுமாய் அவரிடத்திலே கொண்டு வருவதற்கு நம்முடைய சீர்கேட்டை அவர் குணமாக்கி நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற தேவன் நம்மை அவரிடமாய் ஏற்றுக்கொண்டு நமக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆறுதல்களை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் துக்கத்தோடு ஆண்டவரே ஆறுதலற்று இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய காயங்களை நீர் கட்டுவீராக. அவர்கள் சீர்கேடுகளை நீர் குணமாக்கி இந்த நாளிலே அவர்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.